வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு poobala ஃபுட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் தான் பேபிகார்ன் சில்லி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேபிகார்னை 2 சைடு கட் பண்ணிவிட்டு மிடில் ஒரு கட் கொடுத்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம வந்து சில்லி கார்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்பைசஸ் நல்லா எல்லா இடத்துலையும் சேரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ இதை கொஞ்சம் கொதித்த உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெந்நீரில் கொதிக்க வச்ச கார்ன்ஸு அதை இதில் போட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிடலாம். இப்போ இது கொஞ்சோண்டு தண்ணி கூட தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ண பேபிகார்னை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா கிறிஸ்பியாக வரலைன்னா செகண்ட் டைம் கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் உப்பு காரம்லாம் சேர்த்ததுனால இதையே அப்படியே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாஸ் போட்டு சில்லி கார்னும் நம்ம ரெடி பண்ணலாம். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து ஸ்கொயராக நறுக்கின ஆனியன் அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதை வந்து பேபிகார்னில் சேர்த்தா லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயராக நறுக்கின கேப்சிகம் அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இது ஓரளவு வதங்கிருச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை பக்கத்தில் வச்சுட்டு அடுத்து இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிடுவோம். அப்புறமா இதில் கொஞ்சமாக சோயா சாஸ், நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப், அப்புறமா க்ரீன் சில்லி சாஸ். க்ரீன் சில்லி சாஸ்க்கு பதில் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை சேர்த்தா கொஞ்சம் திக்கான பதம் வரும். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண பேபிகார்னை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதக்கும் போது இந்த சாஸு சில்லி எல்லாம் சேர்ந்து உள்ளே போகிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஆனியனும் கேப்சிகமும் போட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கினா போதும். இப்போது சில்லி பேபிகார்ன் ரெடி. இதை சர்விங் பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதில் ஸ்ப்ரிங் ஆனியனை லைட்டாக மேலே தூவிடலாம். இப்போ அட்டகாசமான சில்லி பேபிகார்ன் சாப்பிட ரெடி. சாப்பிட வாங்க. சமையல சில்லி பேபிகார்ன் சூப்பராக வந்திருக்கு, நல்ல அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.